இதுதான் கோயம்புத்தூரில் இருக்கிற கசானலாத்தூர் ஏரி. இதுதான் வந்து பிரேமு. இப்போ பிரேம் வந்து தூண்டில் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஏரியில் பார்க்கலாம் என்ன மீன் மாட்டுதுன்ட்டு. நிறைய பேர் பிடிக்கிறாங்க. அந்த பக்கம் கூட ஒரு 2 பேர் பிடிக்கிறாங்க. தண்ணி நிறைய தான் இருக்குது, பரவாயில்ல. வெயில் காலம் ஆரம்பித்தாலும் தண்ணி இருக்குது. இதுதான் தீபக்கும் ஒரு தூண்டில் போட்டிருக்கான். பார்க்கலாம் யாருக்கு முதல்ல மீன் மாட்டுதுன்னு. பரவாயில்ல. இந்த ஏரி வந்து புத்துக்கோயில் பக்கத்தில் இருக்க. பரவாயில்ல, நிறைய பேர் தண்ணி பிடிக்கிறாங்க. ஃபுல்லாக முள் புதர்லாம் இருக்கு. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன மீன் மாட்டுது, எவ்வளோ பெரிய மீன் மாட்டுதுன்னு. நிறைய இருக்குது தண்ணி, பரவாயில்ல. சம்மர்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குண்ணா, பரவாயில்ல. ஒரு மீன் மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டுச்சு. இங்கே பாருங்க, சூப்பர். எப்படி, இதுதான் வந்து ஜிலேபி, திலேப்பியான்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து திலேப்பியா மீன். எவ்வளோ பெருசாக இருக்கு, எப்படியா ஒரு 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. ஓகே, உயிரோட இருக்கு. இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. ஓகே, இதுவும் வந்து திலேப்பியா தான். இந்த மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய வால் இருக்கும். ரெக்கை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக இருக்கும். இதுதான் வந்து திலேப்பியா. பார்க்கலாம் அடுத்த மீன் என்ன மீன் மாட்டுதுன்ட்டு. இதுதான் வந்து தூண்டில் போட்டு எதனா ஒரு பூச்சோ இல்லை ஒரு சின்ன மீனாக மாட்டி அதில் விட வேண்டியது தான். அதில் விட்டோமா வந்து மீன் வந்து மாட்டிக்கும். இப்படியா வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும். பார்க்கலாம் அடுத்த மீன் என்ன மாட்டுதுன்னு. அதுக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்ப்போம். அதை மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ தூண்டில் அந்த இது இழுத்துட்டே வரான். பார்க்கலாம் எதனா மீன் மாட்டிச்சா இல்லைன்ட்டு. மாட்டிச்சு தான் நினைக்கிறேன். மாட்டிச்சு. இது வந்து அதே திலேப்பியா மீன் தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. முன்னாடி மாட்டதை விட இது வந்து சின்னது. ஓகே, இதை ஒன்று மாட்டிச்சு. இதோட 3 மீன் மாட்டியிருக்கு. பாருங்க, இதை எடுக்கிறான். எப்படி இருக்கு, இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பரவாயில்ல, நாட் பேட். இதுவும் நல்லதாக இருக்கு. இந்த மீனை இன்னைக்கு பிடிச்சி நாளைக்கு சாப்பிட வேண்டியதான். எல்லாம் உயிரோடு தானே இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சு விட்டு சாப்பிட்லாம். பார்க்கலாம் எத்தனை மீன் ஃபுல்லாக மாட்டுதுன்ட்டு. நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் இதெல்லாம். இந்த மாதிரி போட்டு ஊரில் போயிட்டு மீன் பிடிக்கிறதுலாம் சம்மரில், அதுவும் இந்த இடத்தெல்லாம் போயிட்டு அப்படியே நின்னா குளுன்னு காற்று அடிக்கும். நம்ம டைம் பாஸ்க்கு மீனும் பிடிக்கலாம். சாயந்தரமான மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம், மணக்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, இன்னொரு மீன் மாட்டிச்சு. இது வந்து திலேப்பியா தான். பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது, பரவாயில்ல. இந்த முள்ளை வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். எடுத்துகிட்டு பேக்கில் போட்டோன்னா அப்புறம் வீட்டில் போய்ட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். நாளைக்கு சண்டேல ஒரு பிடிக்க வேண்டியதான் சாப்பிட்டேன் இந்த ஜிலேபி மீனை. இந்த மீன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி மீனை கழுவுறதுன்ட்டு, எப்படி மீன் குழம்பு வைக்கணுன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அதையும் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் வந்து மீனெல்லாம் நல்லா கழுவி நம்ம நல்லா சாப்பிட்ணும். பார்க்கலாம் அடுத்த மீன் என்ன கிடைக்குதுன்ட்டு. இன்னொரு மீன் கிடச்சிச்சு, சூப்பர். இதுவும் அதே சைஸில் தான் இருக்குது, பரவாயில்ல. கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குது நிறைய மீன். இங்கே பாருங்க, இந்த மீன் இருக்கு, இதே திலேப்பியா தான். பரவாயில்ல, இதுவே ஒரு 5 மீன் கிட்ட மாட்டியிருக்கு. பார்க்கலாம் அடுத்தது என்ன கிடைக்குதுன்ட்டு. நிறைய தண்ணி இருக்கு, பரவாயில்ல. தண்ணியும் அப்படியே கிளீனாக இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல மீன், நல்ல தண்ணி இது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து மழை பெஞ்சு வந்த தண்ணி. அதனால் வந்து மீன் மாட்டுது. இன்னொரு மீன் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வந்து அதே திலேப்பியா தான்.
பரவாயில்ல. எல்லாம் ஒரு நல்ல ஒரு சைஸாக தான் இருக்குது. எல்லாம் ஒரு 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மீன். 300 கிராம் கிட்ட. ஒரு நல்ல ஒரு மீன் மாட்டியிருக்கு. பரவாயில்ல. ம் அப்படியே வந்தால் ஒரு கேஜி கிடச்சுன்னு நான் நினைக்கிறேன் மீன். இன்னைக்கு ஒரு இன்னொரு மீன் மாட்டிச்சு. சூப்பர். இது என்ன மீன்? இதுவும் திலேப்பியா தான் நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இது முன்ன மீனோட கொஞ்சம் சின்னதாக இருக்கு. பரவாயில்ல. ஒரு நல்ல சைஸ் தான். ஓகே. ரொம்ப சின்ன மீன் இல்லை. அதனால நல்லா இருக்கு. இந்த மீன் நல்லா தான் இருக்குது. ம் நல்லா தான் இருக்குது. ஓகே. பார்க்கலாம் அடுத்த மீன் என்ன கிடைக்குதுன்ட்டு. ஓகே. இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. சூப்பர். இது என்ன மீன்? இதுவும் திலேப்பியா தான். எல்லாம் திலேப்பியா தான் நிறைய மாட்டுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. இந்த வாட்டி தீபக் பிடிச்சிட்டான். இது ஒரு 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அருமை. இந்த மாதிரி மீன் பிடிச்சி இந்த மாதிரி வீட்டுக்கு மீன் கொண்டு வந்தா நல்லா சமைச்சு பிரமாதமா சாப்பிடுவாங்க. அப்படியே அப்படியே பிரேமுக்கு ஒரு சிரிப்பு வரும். அப்படியே மீன் மாட்டின உடனே. ம் அது பின்னாடி இருக்குதான் சதா. சதா இன்னும் ஒரு மீன் பிடிக்கல. சும்மா நின்றுட்டு தான் இருக்குது. இந்த பிரேம தீபக்கு தான் ஏதோ 2 மீன் பிடிச்சிக்கிறாங்க. சதா சும்மா டைம் பாஸ் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க வந்து. ம் இல்லை எதுவும் சதா கூட ஒரு மீன் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு மீன் பிடிச்சிச்சு. பரவாயில்ல. ஃபைனலாக ஒரு மீன் பிடிச்சிச்சு சதா கூட. இதுவும் திலேப்பியா தான். எல்லாம் ஒரு சைஸாக இருக்குது. பரவாயில்ல. ஒரு 100 கிராம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலலாம் போட்டு விற்பாங்க. ஒரு மீன் வறுத்து கொடுத்தா 50 ரூபாய். இந்த ஒரு பீஸ் மீன் வந்து ஒரு மீன் வந்து 50 ரூபாய். அதனால பரவாயில்ல. இதோ ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல. இந்த மீன் வந்து விரால் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருக்கு. ஆமா இது வந்து விரால். பரவாயில்ல. இப்போ வந்து விரால். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா திலேப்பியா மீன். இது வந்து விரால் மீன். இதுவும் நல்ல ஒரு டேஸ்டான மீன். நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். இதை குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி பிரமாதமா இருக்கும். இதுதான் விரால். இந்த மீன்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நல்லா இருக்கு. பரவாயில்ல. ஒரு மீன் மாட்டிச்சு. நல்ல சைஸ் தான். இது ஒரு 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. பிரேம் கடையே சந்தோஷம். அப்படி விரால் மாட்டிக்கிச்சுல அதனால. ஓகே. இது ஒரு விரால் மீன் மாட்டிக்கிருக்கு. பரவாயில்ல. இது குறைஞ்சது ஒரு 10 மீன் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. பாருங்க பாருங்க 10 மீன் கிட்ட இருக்குது. ஒரே ஒரு விரால், மீதி எல்லாம் திலேப்பியா மீன் தான். அருமையான மீன். சூப்பர். அப்படி போடு. இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான் சாப்பிட்டு எல்லாரும். சூப்பர்ல. அவ்வளோதான். இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த மாதிரி மீன் பிடிங்க எல்லாரும்.